கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் இன்னைக்கு என்ன பேக் பண்ணேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவு தேங்காய், 2 பச்சை மிளகாய், அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா, கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கூடவே ஹோல் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு வெங்காயம் பொடியான இருக்குது எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வாசனை வரைக்கும் வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு தக்காளியும் சேர்த்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அரை பேஸ்ட் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. வேக வச்ச பட்டாணி, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே கொதிக்க விட்டுடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க தோணுதும் ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சது இந்த மாதிரி கையால மசிச்சு சேர்த்துட்டு அகைன் ஒரு 5 to 6 மினிட்ஸ் கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா ஃபைனலா கொத்தமல்லி இலை தூவி இறக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு பட்டாணி கிழங்கு குருமா ரெடி. இன்னைக்கு நான் ஆப்ப மாவு தான் யூஸ் பண்ண போறேன். நார்மலா ஆப்பத்துக்கு யூஸ் பண்ற மாவை கொஞ்சம் கட்டியா கலக்கிட்டு லைட்டா பேக்கிங் சோடா, உப்பு 2 மட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி தோசை கல்ல ஊத்தி ஊத்தாப்பம் மாதிரி எடுங்க. ரொம்ப சாஃப்டா இருக்கும். அப்படியே ஒரு கட்லெட்டுக்காக இந்த மாதிரி இருந்த கட்லெட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஆப்பம் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு. இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் இதுதான். ஊத்தாப்பம், அப்புறமா குருமா, ஆப்பிள், கட்லெட், கொஞ்சம் பிஸ்கெட் இதுதான் இன்னைக்கு பேக் பண்ணி. நாளைக்கு என்ன அப்படின்னு இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.